अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्रीगुरुभ्यो नमः। अद्वैतसिद्धेः प्रथम मंगलश्लोक। मायाकल्पित मातृता मुखवृषा द्वैत प्रपंचाश्रयः सत्यज्ञान सुखात्मकः श्रुतिसुखोत्थाकण्डधीगोचरः मिथ्याबन्ध विधूननेन परमानन्दैकतानात्मकं मोक्षं प्राप्तैव स्वयं विजयते विष्णुर्विकल्पोज्झितः। இந்த மங்கள ஸ்லோகத்தை முதல்ல அதனுடைய ஸ்வரூபம் என்னன்னு சொன்னேன். இப்பொழுது இன்னைக்கு மங்கள ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தம், அது எப்படி நமக்கு நாம் எப்படி அதை கிரகிக்கணும் அப்படிங்கிற அம்சத்தை பார்ப்போம். எந்த ஒரு வாக்கியம் எடுத்திருந்தாலும் அந்த வாக்கியத்துல அறியப்பட்ட பகுதி ஒண்ணு, அறியப்படாத பகுதி ஒண்ணு. அதான் வாக்கியம். ஒரு வாக்கியம்னா உத்தேச விதேய பாவம். இவர் பெயர் ராமன் அப்படின்னு சொன்ன இவர்னு ஒரு வியக்தியை காமிக்கிறார். அது உங்களுக்கு தெரியும், பிரத்யட்சத்தோட பார்க்கணும். உங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன, அவருடைய பெயர் ராமன். அப்பதான் அந்த வாக்கியமானது சரியா. ஒரு வாக்கியம்னு சொன்னா உத்தேச விதேய பாவம் இருக்கணும். இந்த ஒரு வாக்கியம் இருக்கு பட்சல என்ன வாக்கியம், இந்த ஸ்லோகம்ங்கிற ஒரு வாக்கியம், அதுல உத்தேசியம் என்ன, அதுல விதேயம் என்ன, அது பார்ப்போம். அவர் சொன்ன விஷ்ணுவும் மோட்சம் பிராப்த இவ ஸ்வயம் விஜயதே. விஷ்ணுவானவர் மோட்சத்தை அடைந்தால் போல் பிரகாசிக்கிறார். இதுதான் இந்த வாக்கியத்துல. இங்க விஷ்ணுன்னு சொன்னா என்ன அர்த்தம், விஷ்ணு பிரகாசித்த நமக்கு என்ன இருக்கு, விஷ்ணு எப்பவும் பிரகாசம் இருக்க, அது புதுசா நீங்க சொல்லணுமா என்ன, எதை தெரியலையோ அதை சொல்லணும். அப்பத்தானே அதுக்கு பிரமாணமா இருக்கும். அனதிகதார்த்த விஷயமா இருந்தா தான் பிரமாணமா இருக்கும். தெரிஞ்ச விஷயமே சொன்னா அது பிரமாணமாகாது. இப்ப புதுசா ஒரு விஷயம் நமக்கு சொல்லணும். யாரு, விஷ்ணுவும் மோட்சம் பிராப்த இவ ஸ்வயம் விஜயதே. இங்க விஷ்ணுன்னு சொன்னா முதல்ல ஜீவன் அர்த்தம். ஏன்னா இதுதான் அத்வைத சித்தி. என்று அத்வைத சித்தினால சாதாரண நம்ம பாக்குற மாதிரி இல்லாம இன்னொன்னு, விஷ்ணு சப்தத்துக்கு ஜீவன் அர்த்தம் சொல்ற சுவாமின்னு விஷ்ணு வியாப்தவ் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அப்படின்னா எது வியாபிச்சு இருக்கோ அதுக்கு விஷ்ணு. இது ஜீவன் தான் வியாபிச்சிருக்கா. ஜீவன் எங்க இருக்க, உலகம் முழுக்க இருக்க. ஆனா நம்ம சரீரத்தை மட்டும் தான் நான் அறியப்படுகிறது. ஏன் உலகம் முழுக்க எங்கும் இருக்காருன்னு சொல்ற, நம்ம சரீரத்துக்குள்ள எந்த உடம்புக்குள்ளத்தானே நான் சொல்லிக்கிறேன்னா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அந்த வெறுமன வியாபகமா இருக்கக்கூடியதான் அந்த சைத்தன்யம் பிரகாசிக்காது, நமக்கு தோணாது. அது தோணணுமே ஆனால் என்ன ஆகணும்னா அதுக்கு மனசம்பந்தம் வேணும். இந்த மனசானது எங்க இருக்கு, எஞ்சான் உடம்புக்குள்ளத்தான் இருக்கு. எஞ்சான் உடம்புக்குள்ளத்தான் மனசை சுத்தி கொண்டிருக்கு. அது எங்க இருக்கோ அங்கேதான் அகமகம் எனக்கூடியதான எண்ணம். அகமகம் நான்கிற எண்ணம் நம்ம சரீரத்தான். இங்கே தொட்டாலும் நான்கிறேன், இங்கே தொட்டாலும் நான்கிறேன், இங்கே தொட்டாலும் நான். ஆகையால் எந்தெந்த இடத்துல நமக்கு அகம் எனக்கூடியதான மன சம்பந்தம் உள்ளதோ அந்த இடத்துல தான் நமக்கு அந்த அறிவானது ஏற்படுகிறது. வெளியிலையும் அங்கே இருக்க ஜீவன் எங்கேயும் இருக்காது, என்னுடைய சைத்தன்யம் எங்கேயும் இருக்கு. இருந்தாலும் எங்கு அகங்காரத்துடைய சம்பந்தம் இருக்கோ அங்கேதான் அகம் எனக்கூடியதான தோற்றம் இருக்கு. வயர் நடுக கரண்ட் இருக்கு. சந்தேகம் வந்தா வயரை கழித்து தொட்டு பார்க்கலாம், அப்புறம் என்னோட பேச முடியும். ஆனா வயர் நடுக்க கரண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த கரண்ட் இருக்குங்கிற தெரிஞ்ச விஷயத்தை நாம் எப்படி அறிகிறோம்?
ஒழிக்கிறது. ஒரு ஃபேன் இருந்தா சுத்தர். ஸோ எப்ப அதனுடைய செயல் இருக்கோ அப்பொழுது நாம் அங்க இருக்குன்னு ஊகிக்கிறோம். அதே மாதிரி அகங்காரத்தினுடைய வெறும் அகங்காரமாக ஜட பொருளா இருந்தால் இருப்பதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது நமக்கு அறிவை ஒன்று பண்ணி கொடுக்காது. ஆனா அந்த அகங்காரமானது சைத்தன்யத்தோட சம்பந்தப்படும் பொழுது அவனுக்கு ஜீவன் என்று பெயர். அந்த கரண அவச்சின்ன சைத்தன்யம். அவச்சின்னம்னு நான் 100 தானே சொன்னேன்னா என்ன மேல நீங்க கோவிக்க கூடாது. அவச்சின்னம்னா கூடினது அர்த்தம். அந்த கூடினதுங்கிறது நான் சமயத்துக்கு தகுந்தா போல பேசுவேன். அதுல பிரதிபிம்பச்சதும் அதுக்குள்ள கண்டிஷன்டு, அதனால பரிச்சின்னமானதுன்னு சொல்லுவேன். ஏன்னா யாருடைய மதம் பாமதிகாரர் மதம் சொன்னா அகங்கார அந்த கரண பரிச்சின்ன அவச்சின்னோ ஜீவாந்த, விவரண மதம் சொல்லும்போது அந்த கரண பிரதிபிம்போ ஜீவான்னு சொல்லும். எப்படி இருந்தாலும் அவச்சின்னால கூடினதுன்னு ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுன்னு இருப்பான். அப்பப்ப தானா புரிஞ்சிடும். ஒரு விஷயங்கள்லாம் எப்படின்னா மற்றதோட சேரும் பொழுது தானா இது புரிஞ்சுவிடும். நீங்க எடுத்து சொல்ற காலத்துல என்னடா அது இப்படியா அப்படியா உங்களுக்கு கஷ்டம் வரும். அது உங்ககிட்ட சிஷ்யன் மாட்டிட்டப்ப அவன் தலை நான் சொல்றேன் விவகாரம் நடன. இப்ப நமக்குள் எங்கும் இருக்கக்கூடிய சைத்தன்யத்துக்கு ஜீவன் பேர். நம்ம உடம்புல மட்டும் இருக்காருன்னா எங்கும் இருக்கா. அதனால அவருக்கு என்ன பேர் வந்திருக்கு? விஷ்ணு. இந்த விஷ்ணு மோட்சம் பிராப்தைவ ஸ்வயம் விஜயதே. மோட்சத்தை அடைந்தால் போல், மோட்சத்தை அடைஞ்சாலும் சொல்லப்படாத, அடைஞ்சா ஏன் சார் அத்வைத வாசிக்கிறீர்கள்? அடையலையே, அடையறதுக்காகத்தானே. ஆனா அவர் எப்படின்னா நித்திய முக்த சுவாவம். அந்த ஸ்வரூபம் என்ன? நித்திய சுத்த, நித்திய புத்த, நித்திய முக்த ஸ்வரூபம். எப்பொழுதும் சுத்தமா இருக்கிறவர், அவரிடத்துல அழுக்கு ஒட்டாது. நித்திய முக்தம், நித்திய புத்தம், எப்பொழுதும் அறிவுள்ளதான ஒரு ஸ்வரூபம். இவன் தான் ஜீவனுடைய ஸ்வரூபம். இந்த ஜீவன் தான் சிவன். அத தமிழ்ல சீவன் சொல்லுவார். ஜீவன் அந்த மேல இருக்கக்கூடியதான மாயாங்கிற பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டேன்னா மிச்சம் என்ன இருக்கு? சிவன். அந்த காலை எடுத்துட்டேன்னா மிச்சம் சிவன். அதே போலயே சிவன் தான் இந்த ஜீவன். சாந்தம் சிவமத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே. எதை சொன்னாலும் அதுக்கு பின்னால ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா ஸ்ருதியிலிருந்து தானே சர்வமும் வருது. இப்ப விஷ்ணு மோட்சம் பிராப்தைவ ஸ்வயம் விஜயதே. சரியா? மோட்சம் பிராப்த இவன் ஏன் சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இப்ப இந்த வாக்கியத்துல எதை உத்தேசம் வச்சுட்டு எதை விதிக்கிறேன்? உத்தேசிதாவச்சேதகம் ஜீவன் விஷ்ணு. அதுக்கு விதேயம் என்ன? எதை புதுசா சொல்றீங்களோ அதுக்கு விதேயம்னு பேர். ஜீவனானவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கான், தானா பிரகாசித்துக் கொண்டிருக்கான், மோட்சம் அடைந்தா போல் பிரகாசித்துக் கொண்டிருக்கான். இதுதான் விஜயம். ஏன்னா இந்த ஸ்லோகம் ஒரு தடவை நான் சொன்னேன்னா இது மேல மறக்கப்படாது உங்களுக்கு. ஜீவா விஷ்ணு மோட்சம் பிராப்த இவ ஸ்வயம் விஜயதே. மோட்சத்தை அடைந்தால் போல் பிரகாசிக்கிறார், தானா பிரகாசிக்கிறார். சரியா? இப்ப இந்த உத்தேசியமான இந்த ஜீவனுக்கு சொல்லக்கூடியதான விசேஷணங்கள்லாம் இருக்கு பார்த்தா, எப்படிப்பட்ட ஜீவன் இப்படின்னு சொன்னோமா. இதை டெக்னிக்கலா பேசும்பொழுது உத்தேசதாவச்சேதகம்னு சொல்லு. இதுக்கு விசேஷணமா இருந்தால் உத்தேசத்துக்கு விசேஷணமா இருக்கிறது உத்தேசதாவச்சேதகம். இது அப்ப ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த பரிபாஷைகள் உங்களுக்கு காதுல கேட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், அப்புறம் நான் வேகமா போகலாம். எனக்காகத்தான் சொல்றேன். இதுக்குன்னா உங்களுக்கும் ஓஹோ இவர் சொல்லிட்டு இருக்காரு பயப்படக்கூடாது. 4 பேரும் கேட்டா எல்லாமே சுலபமாயிடும். உத்தேச தாவச்சேதகமான குணங்கள் என்ன? எந்த உத்தேசனான ஜீவன விஷ்ணு இடத்துல இருக்கக்கூடியதான குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, எப்படிப்பட்டதான ஒரு ஜீவனானவன் மோட்சம் பிராப்த இவ ஸ்வயம் விஜயதே நிவேதனப்படி பார்ப்போம். அதுல சில விசேஷங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். மாயா கல்பித மாத்ருதா முகபுருஷா துவைத பிரபஞ்சாஸ்தயா. மாயையா கல்பிதா, மாயா மாயினால கற்பிக்கப்பட்டதான மாத்ருதா முக பிரமாத்ருதா முக. இந்த மாயினால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் தான் பிரமாதா, ஐந்து நோயல், நான் தான் இதை அறிகிறேன், இப்பொருளை அறிகிறேன், இதனால் எனக்கு ஒரு அறிவானது உண்டாகிறது அப்படின்னு இந்த கூட்டம் இருக்கு பார்த்தா, பிரமாண பிரமேய பிரமா இவைகள்ல இதான்
இந்த சம்சாரம்னு. ஏன் காலம்பரம் இதுதானே பண்ணிட்டு இருக்கோம். ஈஸ்டர்ல உட்காரேள், டிவி பாக்குறேள். இப்ப பிரமாணம், பிரமேயம், பிரமாதா. பிரமாதாவான்னா எதிர்க்க இருக்கிற பொருளை, பிரமேயத்தை அறிவால் அறிகிறேன். இதுதான் பிரமாணம், பிரமேயம், பிரமிகள் வந்தாச்சு. இது இல்லாம ஒரு கணமும் நீங்க முழித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் இல்லை. நான் இதை பார்க்கறேன்னு சொல்றதோ ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்லாதவனாலும் அம்மாவுக்கு வயதா என்ன ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கேன், ஆகாசத்தையே பார்த்துட்டு இருக்கோம். அம்மாவுக்கு பயம், என்னடா எங்கேயோ ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கேன், இதை தகராறு ஆயிடுச்சு அவனுக்கு. திருமணம் திக்க பார்த்துட்டா இருந்ததுன்னா மனுஷனுக்கு கஷ்டம். அதே சாதாரணமா மனுஷன் உள்ள பார்த்தா வரல, திருமணம் ஆகாததுல பார்த்தா எல்லாருக்கும் பயம் வரும். அதே மாதிரி நாம் முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல முழுக்க இதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். கண்ணால பார்த்துட்டு, காலால கேட்டு, காலால நடந்தது. இதுதான் சம்சாரம். பிரமாத்திரதா முக மிருஷா துவைத பிரபஞ்சாஸ்திரயா. மிருஷா துவைதம், பொய்யான துவைத பிரபஞ்சத்துக்கு ஆசிரியமா இருக்கு, அல்லது பொய்யான துவைத பிரபஞ்சத்தை ஆசிரயித்து அப்படியே மாயையினால கல்பிக்கப்பட்ட அறிபவன் அறியக்கூடியதான பொருள், அறிவு எனக்கூடியதான மாயா பிரபஞ்சத்தை, பொய்யான பிரபஞ்சத்தை, துவைத்தத்தை ஆசிரியத்துக் கொண்டிருக்கான். முதல் பதத்துக்கு மாயா கல்பித மாத்ருதா முக மிருஷா துவைத பிரபஞ்சாஸ்திரியா. மாயையினால கல்பிக்கப்பட்ட நான் இதை அறிகிறேன் எனக்கூடியதான திரிபுட்டியுடன் கூடியதான பொய்யான துவைத பிரபஞ்சத்தை ஆசிரயித்திருக்கிறவன் யாரு? விஷ்ணு, அந்த ஜீவன். முதல்ல இதுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். மாயா கல்பித மாத்ருதா முகமிருஷா துவைத பிரபஞ்சாஸ்வய. ஆனா அவனுடைய உண்மையான சுரூபம் சத்திய ஞான சுகாத்மகா. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா வேதங்கள் சொல்லுதா? சத்திய ஞான சுகாத்மகா. சத்தியம் ஞானம் அனந்தம் ஒரு இடத்துல சொன்னேன், விஜயானம் ஆனந்தம் பிரம்மான்னு சொன்னேன். அந்த ரெண்டையும் சேர்த்து சத்திய ஞான அந்த ஆனந்தத்தோடு சேர்த்து சுகாத்மக. இந்த ஜீவன் எப்படிப்பட்டவன்? சத்திய ஞான சுகாத்மகனா இருந்த போதிலும் மாயையினால இந்த பிரபஞ்சத்தை பொறிச்சுண்டு திண்டாடுறான். இந்த மாயையினால் என்ன பண்ணிருக்கான்? நான் இதை அறிகிறேன், நான் அதை அறிகிறேன் என்று ஒரே கவலையோடு இருந்து கொண்டு துவைத பிரபஞ்சத்துல, பொய்யான துவைத பிரபஞ்சத்துல திண்டாடி கொண்டிருக்கான். சத்திய ஞான சுகாத்மக. ஸ்ருதிசிகோர்த்த அகண்ட தீகோச்சர. ஸ்ருதிகள், ஸ்ருதிகள்னா வேதங்கள். வேதங்கள்னா நிஜமான வேதங்கள், அதான் இதெல்லாம் பொய்யான வேதங்களா சொல்லக்கூடாது. வேதங்களுக்கே நிஜமான தாற்பயம் இருக்கக்கூடியதான பகுதிகள் அது உபனிஷத்துக்கள். இதை எல்லோரும் ஒத்துருக்கா. ஞாபகம் வச்சுக்கோ, துவைதியோ அத்வைத்தியோ விசிஷ்டாத்வைத்தியோ எல்லோரும் ஒத்துன்றது. வேதத்துல முக்கியமான பாகங்களாவது வேதாந்தங்கள். ஏன்னா இங்கேதானே சண்டை வரும், அங்கே சண்டையே இல்லையே. அந்த இடத்துல ஒரு சண்டையும் கிடையாது. ஜோதிஷ்டம் என்ன சொல்ற காமோ இதே தான். அத்வைதி பண்ணினாலும் துவைதி பண்ணாலும் விசிஷ்டாத்வைதி பண்ணாலும் ஒரு மாதிரி தான் ஜோதிஷ்டம். ஏன்னா இவளுக்கெல்லாம் மேல ஒரு சூத்திரக்காரர் ஒருத்தருக்கார், ஆப்பஸ்தம்பர் வாழலாம். அவ எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காளோ அப்படிதான் பண்ணணும். சந்தியாவந்தது எல்லாம் சந்தியாவந்தனா அங்கே பிரதானம் காயத்ரி ஜபம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். எங்கே சண்டை வருதுன்னு, எங்க காசு இருக்கோ அங்கே சண்டை. காசு எங்கே வருதுன்னா இந்த இதுலதான் நிஜமான காசு வருதான், மோட்சம்ங்கிறத. அதனால இங்கேதான் சண்டை போட்டுக்கிறாளே தவிர அங்கேதான் சண்டை போட்டுக்க மாட்டான். ஏன்னா அவளுடைய ஒரு ஒரிஜினாலிட்டி இங்கதான் தீர்மானமா சொல்ல முடியும். ஏன்னா அது அபூர்வமான விஷயம். லோகத்துல சொர்க்கம் பண்ணவனுக்கு இங்க யாகம் பண்ணவனு சொர்க்கம் வருதாங்க. இவர் போன பிறகுதான் எங்களுக்கு தெரியும். அங்க என்ன திண்டாடுறான்னு அப்பதான் தெரியும். அங்க போய் எங்க கிடைக்கிறதா இல்லையா, அங்கே கியூல நிக்கிறோமா, அங்கிருந்து வந்தவனும் நமக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறான். சொர்க்கத்துல இருந்து சொர்க்கத்துல வருதுல நல்லா கிடைச்சிருக்கா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. அவளுக்கு எல்லாம் மறந்து போயிட்டு வந்தான். இங்க இருந்து போறவனும் இங்க இருக்கிறதெல்லாம் விஷயத்த மறந்துட்டு அங்கே போறான். என்னமோ பகவான் அப்படி தயார் பண்ணி வச்சிருக்க பண்ணலாம். ஆனா என்னென்ன எதிர்க்க சண்டை போடுறது இங்க வேதாந்தத்தெல்லாம். இதுதான் ரொம்ப பிரதானம்னு எல்லோரும் தீர்மானம் பண்ணிட்டார். அதனால இதுல விசேஷம் இல்லை. ஸ்ருதி சிக்கான அர்த்தம் வேதாந்தங்கள். ஆனா வேதாந்தங்கள்னு சொல்றதுனாலயே வேதாந்தம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு நம்ம பார்ப்போம். அந்தம்னா நிச்சயம்னு அர்த்தம். அதான் சித்தாந்தம்னு சொல்றோம். சித்தாந்தம்னு என்ன அர்த்தம்? சித்தமான நிச்சயம். எந்த முடிவானது சித்தமாயிருக்கோ அதுக்கு சித்தாந்தம் இருக்கு. சித்தாந்தம்னா தி ஃபைனல் வியூ, தி கன்க்ளூஷன்,
கன்க்ளூடட் வியூ, அதான் சித்தாந்தம். ஸோ இந்த வேதாந்தத்தினுடைய சித்தாந்தம், வேதாந்தங்களுடைய இருக்கக்கூடியதான ஃபைனல் வியூ என்ன இருக்கு, அதை சொல்றது இது தத்துவமத்தியாதி மகா வாக்கியங்கள். கடைசியில என்ன வந்து சேர்றதுன்னா சுத்தி சிகைகள்னா தத்துவமத்தியாதி மகா வாக்கியங்கள். தத்துவமசி, ஆம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மா, அயம் ஆத்மா பிரம்மா, எக்ஸட்ரா மகா வாக்கியங்கள். ஏன்னா 4 சொன்ன சில பேருக்கு வச்சுப்பா இருக்கட்டுமே, 40 இருக்கட்டும். மகா வாக்கிய ரத்னாவளின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்க இருக்கட்டும். இந்த வாக்கியங்கள் இருக்கு, இவைகள்னால உண்டான ஸ்ருதிசிகோர்த்த வேதாந்தஜன்ய மகா வாக்கியங்களிலிருந்து உண்டான, அதுல என்ன சார் உண்டாச்சுன்னா 10 வருஷம் கேட்டோம், 20 வருஷம் கேட்டோம், என்ன உண்டாச்சு, நமக்கு என்ன அறிவு உண்டாச்சுன்னா வேதாந்தத்தை கேட்டுட்டே இருக்கவும் அறிவு உண்டாச்சு. ஏன்னா என்னைக்கு வேதாந்தம் கேட்கலையோ அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குது. அது ஏதோ ஒண்ணு கேட்டுட்டே இருக்கணும், ஏன்னா புரியாம கேட்டுட்டே இருக்கணும். புரிஞ்சுதுன்னா புரிஞ்சு போயிடுமே, என்னவே கேட்டுட்டே இருந்தா அதோட ஆனந்தம் வருது. வாழ்க்கையில நமக்கு வரக்கூடியதான இந்த துன்பங்கள்லாம் இருக்கு பத்தில, அது நம்மளை ரொம்ப ஜாஸ்தி அட்டாக் பண்ண மாட்டேங்கிறது வேதாந்தத்தை கேட்டதுனால. கேட்காதவங்கலாம் ரொம்ப திண்டாடுறோம். கஷ்டங்கள் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. சும்மா நம்ம வைக்கிறது அவன் கஷ்டம் ஜாஸ்தி, நம்ம பொறுத்து எல்லாருக்கும் கஷ்டம் ஒரே மாதிரிதான். உபாபியாமேவ மனுஷ்ய லோகம், புண்ணியமும் பாப்போம் 2 மணி தான் மனுஷ லோகத்துல வாழ்ந்துருக்கோம். நம்ம இருந்தாலும் வேதாந்த மாதிரி நம்ம என்ன பண்றது, ஒரு ஷாக் அப்சார்மர் மாதிரி உபயோகப்படுறது இருக்க. அது சுதிசுகையினால ஏற்படக்கூடியதான ஒரு உறுத்தி அகண்ட தீகோச்சர. இந்த அகண்ட தீகோச்சரான்னு சொல்றது பார்த்தா இது 2வது அத்தியாயத்துல அகண்டாகார விருத்தினா என்னது கேட்கப்போம் பார்ப்போம். சாதாரணமான ஒரு திருஷ்டாந்தம் நான் சொல்றேன். இப்ப நீளமான குடம்னு நீங்க சொல்றேன். நீளமான குடம்னா என்ன அர்த்தம்? குடம்ங்கிறது ஒரு திரவியம், நீளம்ங்கிறது ஒரு குணம். இந்த நீளம்ங்கிற ஒரு குணத்துக்கும் திரவியம்ங்கிற குடத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும் இல்லையா? என்ன சம்பந்தம்? விசேஷனம். இது விசேஷனம், அது விசேஷம். ஒன் இஸ் நவுன், தி அதர் இஸ் அட்ஜெக்டிவ். ஸோ இப்படி இந்த 2 பொருளுக்கும் 2 பதங்களுக்கும் நடுவுல ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த சம்பந்தம் எந்த வாக்கியத்துல தோணாதோ அது அகண்டம் தான். எப்படின்னு இந்த இங்கிலீஷ்ல சுக்கிர கிரகத்துக்கு மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவோம். மார்னிங் ஸ்டார்னு சொன்னா மார்னிங்க்கும் ஸ்டாருக்கும் சம்பந்தம் உண்டு. பகல்ல தெரியுமோ, ஆனா மார்னிங் ஸ்டார்னு சொன்னா என்ன தெரியாது, வீனஸ் தெரிஞ்சுக்க, சுக்கிரன்னு நீங்க தெரிஞ்சுக்க. இந்த 2 பதங்களும் சேர்ந்து அதுல நடுவில் இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தத்தை பொருட்படுத்தாமல், சம்பந்தத்தை காண்பிக்காமல் அந்த 2 பொருளும் தனியாக வேற ஏதோ ஒரு பொருளை சொல்லுமே, ஆனால் அதுக்கு அகண்ட அர்த்தம் இருக்கு. அதே மாதிரிதான் இது ஒரு திருஷ்டாந்தம் நமக்கு புரியுதா போல. நிஜமா அகண்டாரம் பிரகாச பிரகாச சந்திரஹான் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். தலை சுத்தம் அப்பெல்லாம், ஆனா உங்களுக்கு சுத்தாது. ஏன்னா தலை சுத்த ஆரம்பிச்சாதான் சார் வேதாந்தம் புரியும். நான் சொல்லல, பகவான் கீதையில ஆரம்பிக்கும் பொழுது அர்ஜுனன் சொன்னா பிரமதி வசமே மனஹா. ஏன்னா பகவான் பிரமதி மே மனஹான்னு சொல்லியிருந்தாரு வச்சுங்களேன், நான் பாக்குறேன் உன் தலை சுத்தலி என்றாம பகவான் விட மாட்டேன். அது சுத்தலி உங்க தலை, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற. அதான் பிரமதி வசமே மனஹா, தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல. ஆனா அது எனக்குத்தான் தெரியும், உங்களுக்கு புரியாதுயா அப்படின்னு. எனக்கு உங்களை ஆட்ட வைக்கவே தெரியும், ஈஸ்வர சர்வபூதானா எனக்கு தெரியும்ப்பா. இது வேற இந்த சுத்தாம நான் பாத்துக்கிறேன், கவனிச்சுக்கிறேன்ட்டார் பகவான். அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது என்ன சுத்துறது இதுக்கு என்ன கொஞ்சம் கஷ்டம், நீங்க கொஞ்சம் ஊனி கவனிக்கணுங்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருப்போம். உங்களுக்கு புரியணும் தான் சுவாமி புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் அவருடைய எய்ம் என்னன்னா உங்களுக்கு எல்லாம் புரியணும், இந்த புத்தகத்தை எல்லாரும் வாசிக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும் தான் எழுதுவார். இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ஒரு புத்தகத்தை எழுது என்ன பிரயோஜனம்? அந்த புத்தகம் லைப்ரரியில தான் இருக்கும். சில சமயம் இந்த லைப்ரரியில யாருமே 20 வருஷமா இதை வாங்கவே இல்லைன்னு தூக்கி வெளில போட்டுருவோம். அது வேற கஷ்டம். அதனால அவர் எழுதுறது பர்பஸே உங்களுக்கு எல்லாம் புரியணுங்கிறதுக்காக. நாங்க சொல்ற பர்பஸ் எல்லாம் எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக. நிச்சயமா புரியும். இந்த அகண்டாகார விருத்தி ஏற்படும். எதுல இருந்து உண்டாருது? மனசுல இருந்து உண்டாருது. எப்படிப்பட்டதான மனசுல இருந்து உண்டாருது? தத்துவமசி எனக்கூடியதான வாக்கியங்களை கேட்டதனால் மனசுனால் உண்டாரு. ஸ்ருதி சிகோர்த்தா கண்ட தீகோதரா, ஸ்ருதி சிகைகளான மகா வாக்கியங்கள் எனக்கூடியதான மகா வாக்கியங்கள்னால உண்டானதான அகண்டாகார விருத்தி, அதனால அறியப்படுகிறவர். இந்த விஷ்ணுவானவர் எப்படிப்பட்டவர்? மாயா கல்பஜ மாத்ருதா முகவசா துவைத பிரபஞ்சாத்ரய
மாயினால் உண்டானதான திரிபுட்டி எனக்கூடியதான இவைகளோட சேர்ந்ததான எந்த பொய்யான துவைத்தம் உண்டோ அந்த துவைத்த பிரபஞ்சத்தை குடித்துக் கொண்டிருக்கிறவர். ஆனால் நிஜமாக சத்தியஞான சுகாத்மகர், சத்தியம் ஞானம் ஆனந்தம் எனக்கூடியதான வடிவம் உள்ளவர். இவர் எப்படி காணப்படுகிறார்? வேதாந்தங்களை வாசித்ததனால் ஏற்படக்கூடியதான அகண்டாகார விருத்தியினால் அறியப்படுபவர். சொல்லியாச்சு. சத்தியஞான சுகாத்மக ஸ்ருதி சுகோஸ்தா கண்ட தீகோதர இவர் மித்யாபந்த விதூனனேன. பொய்யான பந்தம். பொய்யான பந்தம் என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த பிரபஞ்சத்துல பந்தம் இது. என்ன பந்தம் தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்திலையும் பந்தம். நமக்கு தெரியாமலேயே நமக்கு பந்தம் இருக்கு. அத்வைத கிளாஸ் ஏன் இவர் ஆரம்பிப்பானே, நம்ம காதல வந்து விழுவானே, நம்ம பாட்டுக்கு விழாம இருந்தா ஆனந்தமா தூங்குவோம் மத்தியானத்துல. ஒரு நாள் தான் ஒரு வாரம் முழுக்க ஆபீஸுக்கு போயிட்டு அலைஞ்சு இப்படி வரோம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இதை சாப்பிடுறதுக்காக இந்த ராட்சசம் வந்திருக்காரு. இது எப்படி வந்திருக்கு நமக்கு? அது காதல விழாம இருந்தாலும் பரவாயில்ல, காதல விழுந்துருக்கு. விழுந்து வருது என்னன்னு ஒரு நப்பாசை. அத்வைத்து கேட்டாலாவது நமக்கு மோட்சம் வருமோ என்னமோ. இது நப்பாசை நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா சூத்திர பாக்கியாதி கிரந்தங்கள்லாம் வாசிச்சு அலசவாளுக்கும் இன்னும் கவலை போகலன்னா இந்த அத்வைத்தியில என்ன வர போறது. இருந்தாலும் நம்ம விடுறதுக்கு தயாரா இல்லை. இதான் பந்தம். ஒரு விஷயம் நம்ம காதல விழறது, அதை நம்ம பண்ணாமலும் இருக்க முடியல, பொருட்படுத்தவும் முடியல. இப்படி ஒரு இது என்னன்னா எல்லாம் பொய். எப்படி சார் பொய்னா அதான் தீர்மானம் பண்ண போறோமே. இத்தனை விவகாரம் வஸ்துதா நமக்கு பொய்யான விஷயத்துல இந்த பந்தத்துல தடுத்துக்கிறோம். மிச்சாபந்த விதூனனேன. விதூனம்னு தொடர்ச்சி எடுப்பதனால் இனிமேல பந்தமான திருஷ்ய சூன்யம், திருஷ்யமான சகல பதார்த்தங்களும் அழியதனால் மிச்சாபந்த விதூனனேன. எப்படி? பரமானந்தைக தானாத்மகம் மோட்சம். எப்படிப்பட்டதான மோட்சம்? பரமானந்தைக தானாத்மகம். அதுல இவ்வளவு அவ்வளவுன்னு ஒரு ஆனந்தம் இல்லை சொல்ல, அதை சொல்ல முடியாது. பரமானந்தம் உத்கிருஷ்டமான ஒரு ஆனந்தம். அந்த உத்கிருஷ்டமான ஒரு ஆனந்தம் எப்படி ஏகதானமா இருக்கு, கண்டினியூஸா இருக்கு. ஐக்கியம்னு சொல்லலைன்னா ஏகதானம், கண்டினியூஸ் ஃப்ளோ. அது இருந்துட்டே இருக்கு. அப்படி கங்கையில போய் பார்த்தேன்னா அந்த கரையில உட்கார்ந்துட்டேன்னா அதே ஜலம் மாதிரி தோன்றது. ஆனா போயிட்டே இருக்கு. ஒரு செகண்ட் முன்னாடி நீங்க பார்த்த ஜலம் அதுக்கப்புறம் ஒரு பரலாம் கண்ண இருக்கு. ஆனா நமக்கு என்ன அதே ஜலம் அப்படியே வந்துட்டு இருக்கா போல இருக்கு. எவ்வளவு நேரம் பார்த்தாலும் போகாது. ஹிமாலயத்தை பார்த்துட்டே இருந்தாலும் கங்கையை பார்த்துட்டே இருந்தா மனுஷங்களுக்கு பொழுது போறதே தெரியாது. அவ்வளவு அழகா போயிட்டு அதே மாதிரிதான் இந்த அத்வைத சித்தியம். அது கிளாஸ்ல உட்காந்துன்னா ஆனந்தமா போயிட்டே இருக்கும். அப்படி அந்த ஸ்வரூபம் பரமானந்தைக தானாத்மகம் மோட்சம் பிராப்த இவ ஸ்வயம் விஜயதே. அடைந்தால் போலவன் தனக்கு தான் பிரகாசித்தே. இந்த ஸ்லோகத்துல பிரதிபதத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்றேன். மாயா கல்பித மாத்ருதா முகமிருஷா துவைத பிரபஞ்சாஸ்ரயா விஷ்ணு. மாயினால ஏற்பட்டதான நான் இதை பார்க்கிறேன் எனக்கூடியதான திரிபுட்டிகள், இந்த திரிபுட்டிகள் எனக்கூடியதான பந்தம் பொய்யான துவைதம், இந்த துவைத்தத்தோடு கூடியதான இந்த பிரபஞ்சத்தை குடித்துக் கொண்டிருக்கிறவன். ஆனா தானோ சத்தியஞான சுகாத்மகனா இருக்கிறவன். அவனுடைய ஸ்வரூபமோ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா எனக்கூடியதான ஸ்வரூபம். இருந்தாலும் இவன் தன்னுடைய ஸ்வரூபத்தை தான் எப்படி அடைய போகிறான்? மகா வாக்கியங்கள்னால, சுத்தி சுத்தங்கள் எனக்கூடியதான மகா வாக்கியங்கள்னால ஏற்படக்கூடியதான ஒரு அகண்டாகார விருத்தி. நமக்கு அப்பப்ப தாட் வருது. நான் இதை குடத்தை நினைக்கிறோம், அதை நினைக்கிறோம், பால் நினைக்கிறோம், மோகம் நினைக்கிறோம், இதை நினைக்கிறோம். ஆனா இந்த நினைப்பு இல்ல, ஒரு நாளைக்கு வரும். எந்த நினைப்பு? பிரம்மத்தினுடைய நினைப்பு. அந்த பிரம்மம் எப்படி அசங்கோக்கிய எம்பொருடா, அவருக்கு ஒரு விதமான சம்பந்தமும் இல்லை, சம்பந்தமும் இல்லை. சோ அவரை சொல்லக்கூடியதான சொற்களிலையும் சம்பந்தம் இருக்காது. சோ அந்த பிரகாரதா சம்சர்கதா விசேஷியதா, திஸ் இஸ் நவுன், திஸ் இஸ் அட்ஜெக்டிவ், திஸ் இஸ் கனெக்ஷன் எனக்கூடியது இல்லை. அகண்டார்த்தத்துக்கு லட்சணம் சம்சர்க்கம் இல்லாததான வாக்கியம். இப்படிப்பட்டதான ஒரு வாக்கியத்தினால் தீகோச்சரா, அப்படிப்பட்டதான மகாத்மா பரமானந்தைகதானாத்மக மித்யாபந்த விதூனனேன, பொய்யான இந்த பந்தத்தை போக்குவதனால், போக்கப்பட்டதனால் பரமானந்தைகதானாத்மகம் மோட்சம், பரமானந்த ஸ்வரூபமானந்த மோட்சத்தை அடைந்தா போல் பிரகாசிக்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரியும்.
இப்ப சொல்லிவிட்டு சார், ஆனா அதுல சில பதார்த்தங்கள் ஒட்டலையே. மோட்சம் பிராப்தா சொல்லிவிடுங்களேன்னா பிராப்த இவான்னு போட்டாரு, பிராப்தம் அடைஞ்சா மாதிரின்னு போட்டிருக்காரு. இதுதான் முன்னாலேயே பரமானந்திகதானாத்மகம்னு சொல்லியிருக்கேல. பரமானந்தமா கண்டினியூஸா பரமானந்தமா இருக்கிறவருக்கு மோட்சம் ஏதுன்னு. இப்ப சத்தியஞான சுகாத்மகமா இருக்கக்கூடியதான ஜீவன் இன்னொரு சுகத்தை எப்படி அடைவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜீவனும் மோட்சமும் ரெண்டும் ஒரு ஸ்வரூபம் தான். ஜீவனுக்கும் சத்தியஞான சுகாத்மகம், மோட்சமும் சத்தியஞான சுகாத்மகம். அப்ப அந்த ரெண்டுக்கும் ஒன்னோட ஒண்ணு சேராது. கடகா கடகான்னு சொன்ன முடியுமா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த ரெண்டுலயும் ஏதாவது ஒண்ணு நிஜமா இருக்கணும், ஒண்ணு பொய்யா இருக்கணும். இப்ப மோட்சத்தை அடையிறதுன்னு ஏதோ புதுசா நமக்கு மோட்சம் வரல. இருக்கிற மோட்சம் மறந்தோம். மறந்ததுனால நமக்கு என்ன ஆச்சுன்னு ஒரே கவலை வந்துச்சு. கவலை வந்ததுனால நமக்கு என்ன ஆயிடுதுன்னு ஒரே அவஸ்தை. இது என்னவா அது என்ன பாக்குறதுன்னு ஏதோ எத்தனையோ ஜென்மாக்களுக்கு பிறகு ஒரு மகான்களுடைய அனுகிரகத்தினால வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான மனப்பான்மை வந்தது. எப்ப வந்தது, ஏன் வந்ததுன்னு கேட்கக்கூடாது. சில பேர் 20 வயசுல வரும், சில பேர் 80 வயசுல வரும். ஆனா வந்ததே இல்லையா சந்தோஷம். ஏன்னா இது எண்ணிக்கை முயற்சி பண்ணினதில்லை. பல பிறவுகள் பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் பிரபத்யதே. அநேக பிறவுகளுக்கு பிறகுதான் அது ஞானவான் என்ன அடைகிறான்னு பகவானே சொல்லியிருக்க. ஸோ எந்த ஜென்மாவில புண்ணியம் பண்ணினமோ அதெல்லாம் சேர்ந்து ஜென்மால வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்தது. பிறகு என்ன பண்ணி நான் வேதாந்தத்தை கேட்டான். கேட்டு 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 இவருடைய உண்மையான சுரூபம் தானா ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் எப்படி வரும் என்னன்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனுஷன் மறந்து விட்டான்னு சொன்னா ஏன் மறந்தேன்னு கேட்க முடியுமா? யாரையாவது நீங்க வேற ஏன் சார் வரலன்னா அடா மறந்துட்டேங்க, ஏன் மறந்தேன்னா கேள்வியே கிடையாது. மற்ற சுருத்தில் ஞானம் அபோகனஞ்ச ஞாபகப்படுத்துறதோ அல்லது மறதி ஆக்கிறதோ அதெல்லாம் என்னுடைய செயல் தான் பகவான். ஆக்ட் ஆஃப் காட். அது ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கு ரீசன் சொல்ல முடியாது. வேற ரீசன் இஸ் நாட் பாசிபிள். ஆக்ட் ஆஃப். 2 பேரும் முட்டிக்கலாம் மோட்டார் சைக்கிள்ல. நீ பிரேக் போடலங்கிறான், இவன் நான் பிரேக் போடலேன். அப்போ விவகாரம் என்னடா ஆச்சுன்னு ஒண்ணு நிச்சயமா தெரியும். சரியான சமயத்துல யாரோ ஒருத்தர் பிரேக் அப்ளை பண்ணல. கரெக்டா அப்ளை பண்ண 2 பேரும் செகண்ட் வந்து நிக்கணுமோ இல்லையா? ஏன் சார் முட்டிட்டான்னா யாரோ ஒருத்தர் போடல, யார் போடல தெரியல. கடைசியில் என்ன சொல்றோம்? ஆக்ட் ஆஃப் காட். ஆக்சிடென்ட்ங்கிறது ஆக்ட் ஆஃப் காட் டிஃபைன் பண்றதுக்கு காரணம் என்னன்னு உன்னால காரணம் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. அதே விதமாகவே நமக்கு மோட்சங்கிற ஒரு சுரூபமானது நமக்கு மறந்து போச்சு சார். மறந்து போனதை யாராவது ஞாபகம் மூட்டணும். அது ஞாபகம் மூட்டுறதுன்னு எப்படின்னு ஞாபகம் மூட்ட தெரியும். சில சமயத்துல என்னமோ நினைச்சேன், தலைப்புல முடி போட்டு வச்சிருக்கேன், முடி போட்டோம். அப்புறம் நம்மளே கேட்பேன், ஏன் முடி போட்டேன்னா வேற கை சும்மா இல்லை முடி போட்டுதான் எதற்காக முடி போட்டேன்னு இல்லை. இப்ப முதல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சார், ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக முடி போட்டுட்டேன். முடி போட்டது ஏங்கிறத மறந்து போயிட்டேன். இப்ப எப்படி வருது? அதுதான் நம்ம நிலை. இப்ப எப்படி நிலை இருந்துட்டு இருக்கோம்? நம்ம எங்க இருக்கோம், எங்க வந்து திக்கு தெரியாத காட்டல்னு சொல்ற மாதிரி அதே மாதிரிதான் இருக்கோம் நம்ம. இப்படிப்பட்டதான இவனுக்கு ஏதோ விதமாக ஞாபகப்படுத்தணும். அது எந்த விதமாக ஞாபகப்படுத்துறதுங்கிறது உபநிடத்துல ஏற்பட்டிருக்கு. அந்த உபநிடத்துல ஒவ்வொரு உபநிடத்தும் தத்துவமத்தின்னு ஒண்ணு சொல்றது, அகம்பிரமம். எல்லாம் கடைசியில் வேணுமெல்லாம் ஒண்ணுதான். தத்துவமத்தின்னு சொல்றது, அகம்பிரம்மாத்தையும் சொல்றது, அயமாத்மா பிரம்மாங்கிறது பிரம்மண்யானமா ஏதோ ஒண்ணு சொல்றது. ஒரு சமயத்துல நமக்கு என்ன ஆச்சுங்க, இது தானா ஞாபகம் வந்துச்சு சார். அந்த தானா ஞாபகம் வந்துதான் அந்த சுரூபத்துக்கு தான் அனுபவம் எது நாம சொல்றோம். அதான் ஸ்ருதி சிகோஸ்தாகண்ட தீகோஜரா. அப்ப புதுசா வரல, இருக்கக்கூடியதான ஸ்வரூபமே மறந்ததான ஸ்வரூபம் இப்ப ஞாபகம் வந்தது. மறந்ததான ஸ்வரூபம் ஞாபகம் வரணும். எதனால வரணும்? ஞானத்தினால்தான் வரணும். வேற எதனால வர அந்த சமயத்துக்கு அந்த ஞானம் உண்ட ரீகால் மெமரி, டக்குன்னு அது வந்து மெமரி வந்துருது. அதுதான் நடக்குது. ஐயா இப்ப என்ன சொல்லணும்? புதுசா வரலையே, இருக்கத்தானே வந்திருக்கு. இருக்கிறது நமக்கு புதுசா வந்தா மாதிரி காணப்படுறது. இதான் மோட்சம். இருக்கு மோட்சங்கிறது புதுசு வருதில்ல. கருப்பா இருக்கிறவாள்லாம் வெளுப்பாயிட மாட்டா, வெறுப்பா இருக்கிறவாள்லாம் வேற விதமா மாறிட மாட்டா. இருக்கா போலதான் இருக்கும். ஆனா என்ன நம்ம லைஃப்ல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். இதுவரைக்கும் உலகம் வசதி என்று நினைத்தேன். ஆட்டுக்காரி, குழந்தைகள், வீடு, அது இது எல்லாம் நினைச்சு எல்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சேன். இப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப எதோடையும் யாருக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால அவளை கெட்டு போனோம் அழிஞ்சு போனோம்னு நினைக்கிறவங்க இல்லையே. இப்ப என்ன ஆச்சுன்னா யாருக்கு எது ஆனாலும் எல்லோருக்கும் சர்வமங்கலம் கொண்டாட்டம், தனியா தனித்து நிற்கிறோம். எதோடையும் ஈழிச்சுக்கிறது இல்லை. இதுதான் முன்னால் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதுல கவலைப்பட்டு
ஆகையால் இதுக்கு என்ன பேரு? பிராப்த பிராப்தி. புதுசாக வந்ததில்லை, முன்னாலேயே இருந்த ஸ்வரூபமே காணப்பட்டது. ஆகையால் இதுக்கு என்ன பேரு? பிராப்த பிராப்தி. மோட்சம் பிராப்த இவ ஸ்வயம் விஜயதே விஷ்ணு விகல்போச்சிதா. பிராப்த பிராப்திங்கிற ஒரு கான்செப்ட சொல்லியிருக்க. இன்னொன்னு, கனவான் சுகின்னு நம்ம சொல்றோம். ஒரு மனுஷன் அவருக்கு என்ன சார் பணம் இருக்கு சௌக்கியமா இருக்காரு, பணம் இருக்கு சௌக்கியமா இருக்கான்னு சொல்றதுல நமக்கு என்ன தெரியுது? இந்த சுகமா இருக்கக்கூடியதுக்கு காரணம் பணம். தெரியுதோ இல்லையா? அவர் சௌக்கியமா இருக்காரு சார், அவருக்கு என்ன பணக்காரர், சுகமா இருக்கு அப்படின்னு சொல்ற. முடி இருக்கிற சீமாட்டி வலை கொண்டையும் போடுவா, இட கொண்டையும் போடுவா, நடு கொண்டையும் போடுவான்னா. இப்ப எல்லாம் எல்லாரும் பாப்படிக்கிற, அது வேற விஷயம். அது இருக்கட்டும். ஆனா என்னடா சொல்றேன், இப்படியெல்லாம் வசனங்கள்லாம் என்ன உண்டாச்சுன்னா இதே போலதான். தனவான் சுகி, தனவான் சுகின்னு சொன்னா எப்பொழுது சுகமா இருக்கானோ அப்பொழுது சுகத்துக்கு காரணமான பணம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப பணம் இருக்கிற காலத்துல அவன் சுகமா இருக்கான், இது ஜனவந்து. அப்ப சுகத்துவமானது அதுக்கு காரணம் பணம்னு தெரியறதோ இல்லையா? உத்தேசியமான சுகத்துல பணத்துல சுக காரணத்துவம் இருக்கு. இதை நம்ம ஜெனரலா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே உத்தேசியமான ஜீவன் எந்த சமயத்துல அவன் அகண்ட தீகோஷமா இருக்கானோ அந்த சமயத்துல மோட்சம் வர வேண்டாமோ? எந்த சமயத்துல அவனுக்கு அறிவு இருக்கோ அந்த சமயத்துல மோட்சம் வர வேண்டாமோ? இது இந்த ஸ்லோகத்துல இடிக்கிறது. ஏன்னா மோட்சங்கிறது மரணானந்தரம் தானே. சந்தேகம் எப்படி வருதுன்னு பாரு. மோட்சங்கிறது மரணானந்தரம் தானே வரப்போறது. இவனுக்கு அறிவு இப்ப மரணானந்தரம் அறிவு வரப்போறது இல்லை. அறிவு இப்போ வருது, மோட்சம் மரணானந்தரம் தானே வருது. உத்தேசிதாவச்சேதக காலாவச்சனத்துவம் மோட்சத்துல தோணலியே. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பொழுது பணம் இருக்கோ அப்பொழுது சுகம் இருக்கணும். பணம் இப்பொழுது இருக்கு, 10 வருஷம் ஆனப்புறம் சுகம் வருதுன்னு சொல்றதோ இல்லையே. அறிவு இப்ப இருக்கு, மோட்சம் பின்னால வருதுன்னு சொல்றது நீங்க. இது துவைக்க முடியாது. அப்ப நம்ம சொல்றோம் சாமி கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, மோட்சம் பின்னால வர்றதில்லை, மோட்சம் இப்பவே வருதுங்கிறது இல்லை. மோட்சம் ஆல்ரெடி இருக்கு. மோட்சம் ஆல்ரெடி இருக்குன்னா ஏன் சார் வேதாந்தத்தை வாசிக்கிறேன்? அதான் சொன்னேனோ இல்லையா, மோட்சம் இருந்தாலும் அந்த மோட்சம் வந்து எனக்கு அனுபவத்துக்கு வரணும். அனுபவத்துக்கு வரணும்னு என்ன, இப்ப இருக்கக்கூடியதான விபரீத ஞானமானது நமக்கு போகணும். அதனால இது வேண்டி இருக்கு. அப்புறம் இந்த உத்தேச காலாவட்சத்தோட அந்த நியமம் கூட இல்லையேன்னு வேற சொல்லிவிட்டோம். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி உள்ள போனோம்னு வச்சுங்களேன், கவலைப்படும். ஆனா இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புரியும்படி பின்னால இருக்கிற இடத்துல சொல்ல போறோம். விஷ்ணுன்னு வியாபகமான ஜீவன் சொன்ன கவனிக்க வேண்டியதான விஷயங்கள். ரெண்டாவது, மோட்சம் பிராப்த இவான்னு சொல்ற இடத்துல பிராப்த பிராப்தி மோட்சம்னு ரெண்டாவது விஷயம் இங்க சொல்லியிருக்காரு. மூணாவது, துவைத பிரபஞ்சம் பொய்யான துவைத பிரபஞ்சம்னு சொல்லியிருக்காரு. பொய்யான துவைத பிரபஞ்சம்னு சொல்றது சுவாமி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா இந்த துவைத பிரபஞ்சம் எதனால போறது? ஞானத்தினால. ஞானத்தினால போகக்கூடியதெல்லாம் எப்படி சார் இருக்கணும்? அஜ்ஞான காரியமா இருக்கணும். வெளிச்சத்தினால போகக்கூடியது என்ன? இருட்டு ஒண்ணு தான். வெளிச்சத்தினால வேற ஒன்னும் போகாது. வெளிச்சத்தினால போகக்கூடியது இருட்டு ஒண்ணு தான். ஞானத்தினால போகக்கூடியது அஜ்ஞானம் ஒண்ணுதான். அந்த ஞானத்தினால எது போறதோ அதுக்கு என்ன பேரு? அஜ்ஞானம் மித்யான்னு பேரு. அவ்வளவு. இப்ப துவைத பிரபஞ்சம் மித்யாங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லியிருக்கேன்? அது அஜ்ஞானம் ஞானத்தினால வருது. மிருஷா துவைத பிரபஞ்சாஸ்ரய மோட்சம் பிராப்த இவான்னு நான் சொன்னதுனாலேயே ஞானத்தினால போகிறது மித்யாபந்த விதூனமேன பரமானந்தைகதானாத்மகம். இவருக்கு பரமானந்தமான ஒரு மோட்சமானது மித்தையான அஜ்ஞானத்தினால ஏற்பட்டதான இது போனதுனால, எதனால போச்சு? அகண்ட தீகத்தினால வர்றதுனால, அறிவால் போறதுனால் இது அறியாமையாகத்தான் இருக்கணும். இந்த துவைதம் அறியாமையினால ஏற்பட்டதுன்னா அது மித்யா. எத்தனை கன்க்ளூஷன் இதுல இருந்து வருது பாருங்க. இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துல நம்ம சொல்ல வேண்டியதான விஷயங்கள். இப்ப முதல் ஸ்லோகத்துல 4 பாதங்கள். முதல் பாதத்துல மாயா கல்பித மாத்ருதாமகமசாத்வைத பிரபஞ்சாஸ்ரயா என்கிறதுனால பிரபஞ்சம் எல்லாம் மித்யாபூதம்னு சொல்லிவிட்டேன். சத்தியஜான சுகாத்மக ஸ்ருதிசுகோத்தாகண்ட தீகோச்சரகான்னு சொன்னதுனால அவனுக்கு வேதாந்த ஞானத்தினால இவனுக்கு அந்த அஜ்ஞானம் போகிறதுன்னு சொல்லிட்டேன். போன பிறகு அதனுடைய ஒரு பலமானது அவனுக்கு அந்த பரமானந்த நித்யாபந்த விதோன்னேர பரமானந்த இகதானாத்மகம் வருதுங்கிறது சொல்லிவிட்டேன். மோட்சம் பிராப்த இவ ஸ்வயம் விஜயதேன பலமும் சொல்லியாச்சு. 4 அத்தியாயங்களுடைய சொருபம் 4 பாதங்கள்ல சொல்லியாச்சு. தனியா
இப்ப இந்த ஒரு ஸ்லோகம் ஏன் இப்படி எழுதணும்? முதல்லயே ஆரம்பிச்சு இவ்வளவு கஷ்டம், ஆரம்பே ராஜயோகத்தேன்னு. ஒரு குழந்தை பிறக்கிறப்பவே ராஜயோகத்தோட பிறந்ததுன்னு பவேன் மாரக புக்தி சொன்னோம், சீக்கிரமே மாரக புக்தி சொன்னோம் அப்படின்னு அவர் சொல்ற பராமிகிதர் எழுத்தம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே எழுதணும். கொஞ்சம் கொஞ்சமா வரணும் சார். ஒரே தினம் சைல்டு ப்ராடஜி 3 மாசத்துலயே அவனுக்கு எல்லா ராகமும் கண்டுபிடிச்சதுன்னா எல்லாம் ஊரெல்லாம் கொண்டாடுவா. 15 வருஷம் அதுக்கப்புறம் இருக்கிற பேரே தெரியாது. அப்படி யாரையும் நான் வையல, எப்பவும் இருக்கணும் லோக்கல். கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துல முயற்சியினால அடைஞ்சது தான் சாஸ்வதமாக நிற்கும். லக்கினால வந்ததுன்னா அப்படியே போயிடும் விவகாரம் முழுக்க. உங்களுடைய முயற்சி இருக்கு பார்த்தா அது இருந்தா தான் நிச்சயம் அடிக்கும். அதே மாதிரி இவர் இப்படி இருந்திருக்குன்னு சொல்றது என்ன, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்க ஏன் இப்படி ஆரம்பத்துல இப்படி சொல்லியிருக்காரு? நியாயாமிருதக்காரர் அவர் ஒரு மங்கள ஸ்லோகம் எழுதியிருக்கார். அவரும் பெரியவர் தானே, அவரும் மங்கள ஸ்லோகம் எழுதியிருக்கார். அந்த மங்கள ஸ்லோகத்துல விக்னோக வாரணம் சத்திய அசேஷ விஸ்வத்திய காரணம்னு எழுதிட்டார். விக்னோக வாரணம், விக்ன கூட்டங்களை போக்கிறவர், சத்தியமான அசேஷமான உலகத்துக்கு காரணம். எப்படி எழுதியிருக்க? உலகத்துக்கு காரணம் நானும் ஒத்துருப்பேன், நான் உங்களை வச்சிருக்க மாட்டேன். சத்தியமான உலகத்துக்கு காரணம்னு எழுதிவிட்டாரு. உலகம் பொய்ன்னு சொல்றத, உலகம் பொய்யா இருக்கும் தருணத்தில் சத்தியமான உலகத்துக்கு காரணம்னு அவர் எழுதினதுனால இவர் பார்த்த உலகம் சத்தியம்னு சொல்லவே இல்லையேப்பா. உலகம் சத்தியம்னு எங்க வேதத்துல எங்க இருக்குன்னு சொல்லுங்க. உலகம் சத்தியமா பொய்யா என்கிறத நீரும் நானும் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம டெம்பரரி பீப்புள், ஏதோ கொஞ்ச நாள் வரோம், அதுக்கப்புறம் போயிடுறோம். அந்த வந்த 100 வருஷத்துலயே நமக்கு பாலஸ்தா வஸ்திரீடா சஸ்தா, அந்த ஆச்சாரியர் எப்ப என்னைக்கு சொன்னாரோ தெரியல. இன்னைக்கு ஆச்சாரியர் இருந்தா அதை மாத்தி இருப்பார். ஏன்னா 90 வயசு தாத்தாவும் கிரிக்கெட் பாக்குறாரு. என்ன பண்றது? கன்னியாசி வெளியில வந்து என்ன ஸ்கோர் எல்லாத்தையும் விட்டுவார். ஆனா கிரிக்கெட் வந்து விடாது போல இருக்கு. சில சமயத்துல அந்த மரணானந்தரம் மிருத சரீரமும் என்ன ஸ்கோர், அவுட் ஆயிட்டான் அவன் கேட்டு போகும்போது இந்த அளவுக்கு ஒரு பைத்தியம். இந்தூர்ல என்ன உலகம் முழுக்க இது வியாபிச்சிருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்கேன் பெஸ்ட் 6 உலகத்துல யாருக்கு வந்திருக்கான் போர்ல டெண்டுல்கர் இருக்கிறான். விளையாட்டேன், விளையாடணும் இருக்கவே கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அது இவ்வளவு பைத்தியமா? ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்வளவு பைத்தியம் இருக்க தெரியல. அப்படி நாம் கொஞ்ச நாள் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டு இருக்கோம். சின்ன வயசுல விளையாட்டுல போயிடுது, நடு வயசுல மோகத்துல போயிடுது, போச்சா இல்லையான்னு தெரியாமலேயே போயிடுது விவகாரம் விட்டு. நடு வயசுல அப்படி போயிடுது. ஒரு சத்தாக சிந்தா சத்தா வயசானதற்கு ஐயோ அத்வைத சித்தி படிக்கலையே, இது என்ன விவகாரம், ஆஷயம் புரியலையே, என்ன ரொம்பக்கா புரியல, யாருக்கு புரிஞ்சதுன்னு பாமதி எனக்கு புரியலையே, மீதி புரிஞ்சா போல அவனையே விடக்கூடாது. தேவம் என்னடா புரியணும்னு ட்ரை பண்ணிருக்கோம், உங்களுக்கு 90% புரிஞ்சுது, எனக்கு 10% புரிஞ்சுது, பரவாயில்லையா? அதாவது பகவான் சந்தோஷமா இருங்க சார். நீங்கெல்லாம் வாழ்க்கையில எதுக்கு இருக்கோம், எதுக்கு இதெல்லாம் கேட்கறோம், நிம்மதியா இருக்கணுங்கிறது. இது வந்து இது புரியலையான ஒரு கவலை என்ன அப்படின்னு விடக்கூடாது. விவகாரம் என்னன்னா அப்படி அந்த ஸ்வரூபமானது இது சத்தியம்னு நமக்கு தெரியல, வந்துட்டு போயிட்டே இருக்கும். ட்ரெயின்ல ஏறுறோம், அவன் ஸ்டேஷன் தான் இறங்கி போயிடும். அந்த ட்ரெயின் சத்தியம்னு சொல்லலாம். அது சத்தியமா இருந்தா நிச்சயா இருந்தா அந்த மினிஸ்டர் வேற மாத்திட்டா என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவர் சத்தியமான விஷயத்துக்கு காரணம்னு சொன்னார். அதனாலதான் மித்யாபந்த விதோன. இப்ப இந்த ஸ்லோகம் எதுக்கு காரணம்னா நியாயாமிருதத்துல சொன்னதான ஸ்லோகத்துக்கு ஏன் சார் இப்படி அனாவசியமா சண்டை போட்டுக்கிறேன் நீங்க, ஏண்டா சாந்தம் சிவம் அத்வைத்தம்னு சொல்ல அத்வைதிகளே சண்டை போட்டுக்கலாமா? இல்ல, உண்மையை சொல்லணும். எங்களுக்கு கண்ணோட்டம் துவைதி எனக்கு விரோதம் இல்லை. ஞாபகம் என்னைக்கு நிலையிலையும் யாரும் விரோதம் இருக்கக்கூடாது. அதுலயும் என்னைக்கு நிலையில நீங்க விரோதம் வச்சுக்கூடாது. துவைதி வந்தா நம்ம சேரணும் வாழோட. ஏன்னா நாமெல்லாம் ஒருத்தர் விரோதம் பண்ணிட்டேன்னா கரெக்டா வந்து ஒரு பூந்துருவோம் அவங்கள. ஞாபகம் துவைதி நமக்கு விரோதி இல்லை, விசிஷ்டா துவைதி விரோதி இல்லை, நாம எல்லாம் ஒரு இடத்துக்கு சேர்ந்தவா, நாமெல்லாம் பாரத தேசத்துடைய பிரஜைகள், அது ஞாபகம். ஆனால் உண்மைன்னு வரும்பொழுது எது உண்மைன்னு வேதம் சொல்றதுங்கிறதுல இருக்கா. அதனால இது வாத கிரந்தம். இது வாதம்னு சொன்னா சிஷ்யனுக்கும் குருவுக்கும் ஏற்படக்கூடியதான உண்மையினுடைய ஆராய்ச்சி. உண்மை என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கமே ஒழிய யாரையும் வெளியே வரல. ஆனா அவர் தப்பா சொன்னார், ஐயா தப்பா சொல்லாதுன்னு சொன்ன. அதனால விஸ்வஸ்ய காரணம் கருணா சிந்தும் ஆனந்த தீர்த்த பந்தும் ஹிருதி பஜே
அப்படின்னு சொன்ன. மீதி எல்லாம் நாங்க சொல்லவே இல்லை. உலகம் சத்தியம் என்று சொன்னேன், உபனிஷத்தோ வேதமோ சொல்லல, உலகமானது பொய்னு தான் சொல்றதுங்க. நான் அர்த்திக்கின்றனாங்கிற வாக்கியங்கள் ஆகையால் தான் இப்படி அப்படின்னு முதல் மங்கள ஸ்லோகத்துக்கு ஆயிடுச்சு. இப்ப இந்த மங்கள ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எல்லாம் அதே போல இதுல இருக்கக்கூடியதான விசேஷமான அம்சங்கள் இவைகள் எல்லாம் கம்ப்யூட்டர்ல போட்டு இதை ஒரு மகாத்மா உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்க. உங்க வீட்டு கம்ப்யூட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். அப்படி யாராவது சொல்றதுன்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. கிளீனா வார வாரம் அடுத்த கிளாஸுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் வந்துருக்கு. இப்ப அது உங்க வீட்டுல இருக்கு இந்த கம்ப்யூட்டர். இந்த 2 வருஷம் இதுல என்ன ஸ்லோகத்துக்கு அர்த்தம், பிரதிபதத்துக்கும் அர்த்தம், அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடியதான விசேஷமான போர்ஷன் எல்லாம் தனியா இங்கிலீஷ்ல வந்திருக்கு. இன்னொரு மகாத்மா சொல்லிருக்கேன், நான் சம்ஸ்கிருதத்திலேயே இதை அனுப்புவேன். ஒரு நல்ல காரியம் பண்றதுன்னா பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. நாமெல்லாம் வாழ்வது அவருடைய அனுகிரகத்துல. அதுவும் வந்து அலுவலம். உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல வேண்டாம், நான் காப்பி எடுத்துட்டு தள்ளி விட்டுருவேன், எங்க கம்ப்யூட்டர்ல லோட் ஆகுதுன்னு சொல்லாதீங்க. விவகாரம் என்னடா, முடிகிற வரைக்கும் எல்லோருக்கும் இது புரியணுங்கிறதாக முழு முயற்சி பண்ணி கொண்டிருக்கோம். அவ்வளவுதான் இதுல சொல்லுவேன். இதெல்லாம் உங்க கம்ப்யூட்டர்ல வரப்போகுது. அன்னைக்கு இந்த வாரத்துல என்ன வரப்போறதோ, என்ன சொல்ல போறேனோ அது முழுக்க உங்க கம்ப்யூட்டர்ல நிச்சயமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்துடும். இது சில கஷ்டம் இருக்குது. ஆனா இந்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி வந்துடும். வெள்ளிக்கிழமை ஒரு டார்கெட் வச்சுக்க வேண்டாம், சாதாரணமா உங்க முயற்சி பண்ணுவோம். ஸ்ரீராம விஸ்வேஸ்வர மாதவானாம் ஐக்கியேன சாஸ்வத மாதவானாம் பிரகாச நிர்தூத தமோ ரஜோபிய பாதோஸ்திதேபியோஸ்து நமோ ரஜோபிய. அடுத்ததான ஒரு ஸ்லோகம். ஸ்ரீராம விஸ்வேஸ்வர மாதவானா, குருவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாமே அவருடைய அனுகிரகத்தினால்தான் வரும். ஆதி குருவா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் அவர் நமக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருக்காரு. ஸ்ரீராம விஸ்வேஸ்வர மாதவானா, அந்த குருவுல இருந்து வரக்கூடியதான குரு. எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த குரு யாரு? மாதவர்னு பேரு. எனக்கு சன்னியாசம் கொடுத்ததான குருவானவர் விஸ்வேஸ்வரன் பேரு. அந்த குருவுக்கு குருவா இருக்கிறவர் ராமன் பேரு. ஸ்ரீராம விஸ்வேஸ்வர மாதவானம். யதீஸ்வரனானப்பறம் அவ குருவுக்கு, தீட்சா குருவுக்கு தான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். குருவுக்கும் பரமகுருவுக்கும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா முதல்ல பரமகுருவுக்கு தான் நமஸ்காரம் பண்ணும். பரமகுருவுக்கு முன்னால குருவானவர் 0. பரமகுரு தள்ளிட்டா குரு 10%. அதனால என்ன பண்ணாலும் பரமகுரு தள்ளி விடுங்கிறடா அப்படி சாஸ்திரம் அப்படி சொல்றது. ஸ்ரீராம விஸ்வேஸ்வர மாதவான சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறவர் விஸ்வேஸ்வர மாதவான. அவள்லாம் எப்படிப்பட்டவா? ஐக்கியன சாட்சாத்கிருத மாதவானம். அவளுக்கு வந்து ஜீவபிரம்ம ஐக்கியம் கிடைச்சு அப்படியே மாதவ ஸ்வரூபம் ஆயிட்டார், மகாவிஷ்ணுவா ஆயிட்டார். பாதோஸ்திதேபியோஸ்து நமோ ரஜோபிய. அவளுடைய பாதங்கள்ல இருந்து எழுந்து வெளியில வந்ததான அந்த பொடி இருக்கு பார்த்தீங்களா, அதுவே எங்க மனசுல இருக்கக்கூடியதான தாபத்தை போக்கடிக்கிறது. பிரகாச நிர்தூத தமோ ரஜோபியா. எங்களுடைய ஸ்பர்சத்தினால, ஸ்பர்சேன எங்க சரீரத்துக்கு மேல விழுந்ததுனால, நிர்தூத தொடக்கப்பட்டதான எல்லா விதமான அறியாமையும் உள்ளவர்கள். அந்த அவளுடைய பாதங்கள்ல இருந்து எழுந்ததான ஒரு தூசி அது எங்க சரீரத்து மேல விழுந்திருக்கு. இது என்ன பண்ணி தெரியுமோ, எங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆந்தரமான அஜ்ஞானத்தை போக்கெடுத்திருக்கு. ஸ்பர்சேன நிர்தூத தமோ ரஜோபியா பாதோஸ்திதேபியோஸ்து நமோ ரஜோபிய. அவளுடைய பாதங்கள் வந்து எழுந்ததான அந்த தூசிக்கு நமஸ்காரம் பண்றது. அப்ப அவருக்கு எவ்வளவு ஒரு அபிமானம் இருக்கும் அப்படின்னு அது சொல்ற. அதுக்கப்புறம் அடுத்ததாக ஒரு ஸ்லோகம். இது என்ன? பகுவிதா நிபந்தா. நிறைய பேர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கா. எதுக்காக தெரியுமோன்னா, விஸ்ருதா நிபந்தா, விஸ்ருதமான நிபந்தங்கள் நிறைய எழுதியிருக்கா. ஆனா மமசு ஸ்ரமயே கனோனம், நான் எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நூர்ணம் ஆத்மம் பரிதாம், எனக்காக நான் எழுதியிருக்கேன். ரொம்ப பேர் உலகத்துல புத்தகங்கள் மற்றவர்களுக்காக எழுதியிருக்கேன். இதெல்லாம் மற்றவர்களுக்கு சுலபமா இருக்கட்டும். தர்க்கசங்கரம் தெரிஞ்சனர். பாலானாம் சுக போதாய, பாலர்களுக்கெல்லாம் சுகமா அனாயாசமா தர்க்கம் புரியணும்ட்டு. அதுக்கு இன்னொருத்தர் ஒரு பெரிய ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அவர் எழுதின தர்க்கம் கொஞ்சம் கூட புரியப்படாதுன்னு பேசியிருக்கார். முதல்ல எழுதினவர் ஒரு மாதிரி, அதுக்கு சுகமாக நான் பிரவேசம் பண்ணி வைக்கிறேன்னு. அந்த புத்தகத்தை வாச்சனா இது மேல அடுத்த நாள் தர்க்கத்துக்கு வரமாட்டான். காளிதாசன் ஒரு நாளைக்கு தர்க்கம் வாசிக்க போனான். அவர் பிராமணியவாதம் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். இவர் காளிதாசன் ஆத்துக்கு வந்தார். வாத்தியார் சொன்னதான அந்த பிராமணியவாதங்கள்ல
கம்ப்ளீட்டா படிச்சார். என்னடா ஆச்சுன்னா, இவருக்கு வாழ்க்கையில இருந்த ஒரே ஒரு அசெட் என்னடா காவியம் எழுதுறது, ஒரு ஸ்லோகம் எழுதுறது. அது போயிடுதான். என்னமோ தர்க்கம் எல்லாம் வராது. அடுத்த நாள் அந்த புத்தகத்தை வாங்கிட்டார், 2 வாழைப்பழம் வாங்கிட்டார், நேர போனார், குருட்ட வச்சார். புத்தகத்தை என்னப்பா புத்தகத்தை வைக்கிற காலடியில என்ன, நம பிராமணியவாதாய மக்கவித்வ அபஹாரிணே, இப்படி கவித்துவம் போடும் போது உங்க தர்க்கம் வச்சா வேண்டாம் சுவாமி. அது மாதிரி இல்லது, ஞாபகம் வச்சுக்கோ. நான் மற்றவர்களுக்காக புஸ்தகம் எழுதுறவா ரொம்ப பேர் இருக்கா, அப்படி இல்லை, இதை எனக்காக எழுது. நூனம் ஆத்மம் பரிதாம். ஏன்னா நான் நிறைய கிரந்தங்கள்லாம் குருக்கள்லாம் சொல்லியிருக்கேன், அதை கன்சாலிடேட் பண்ணலாம், அதுக்காக நான் எழுதுறேன். ஆத்மம் பரிதாம் பாவயிதும் பவிஷ்யதியா, அதுக்காக இந்த புத்தகம் எழுதுறேன். இந்த புத்தகம் நீங்க வாசிக்கலையானால் நீங்க எத்தனை புத்தகம் வாசிச்சோ அத்தனை புத்தகத்தினுடைய ஐடியாஸ் எல்லாம் ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகி ஆனா வெளியில வரும். புளிய தனியா உங்களால் சாப்பிட முடியாது, பழப்பொடி தனியா சாப்பிடுவிடா, உப்பு தனியா சாப்பிடுவிடா, எல்லாத்தையும் சேர்ந்து சாம்பார்னா ஒரு புடி பிடிக்கிறேன். அதேதான் விவரணம் தனியா வாசிக்கிறதோ பாமதிய தனியா வாசிக்கிறதோ ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு கேள்வி கேட்டா இது இதுல இங்க இருக்கு, இதுல எங்க இருக்குன்னு எடுத்து சொன்னா உங்களுக்கும் ஒரு ஆனந்தம் இருக்க, கேட்கிறவங்க ஆனா எவ்வளவு பெரிய வரியாகும் நீங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியம் உண்டு பண்றது. அதுக்காக தான் இந்த புத்தகம். ஆயா இப்படி சொன்னார். அதுக்கப்புறம் 4வது மங்கள ஸ்லோகம் என்ன பண்ணியிருக்கார், மதுசூதனேனா இந்த மதுசூதனர் சங்கிருஷ்ய சாஸ்திரமிதயம் ரசிதாது, சாஸ்திரங்களுடைய கூட்டத்தை எல்லாத்தையும் ஓரிடத்தில் சேர்த்து வச்சு, இங்க சங்கிரகம்னு ஒரு பதம் வரும் சம்ஸ்கிருதத்துல. அப்பப்ப நீங்க சங்கிரகம்னா கம்பைலேஷன் ஒரு அர்த்தம் பண்ணிடுவேன் இங்கிலீஷ்ல, அது ஒரு பிராரதம். விவரண பிரமேய சங்கிரகம், சாஸ்திர சித்தாந்தலேச சங்கிரகம். இந்த சங்கிரகம்னு சொன்னா நீங்க என்ன அதனுடைய சுருக்கமான ஒரு அம்சம்னு நீங்க வச்சுருப்பேன். ஜெனரலா நானும் அப்படித்தான் கொஞ்ச நாள்ல கஷ்டப்பட்டேன். கடைசியில் என்னடா சங்கிரகம்னா என்ன அர்த்தம், கலெக்ஷன் அர்த்தம். சித்தாந்தலேசங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆல் வியூஸ். இந்த விஷயத்தை இவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு. விவரண பிரமேய சங்கிரகம் என்ன, விவரணத்தில் இருக்கக்கூடியதான பிரமேயங்கள், திங்ஸ் டு பி நோன், வியூஸ், அதெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்கேன். இங்க சங்கிரகம்னு சொன்னா கலெக்ஷன் அர்த்தம், சம்மரின்னு அர்த்தம் பண்ணாதீங்க. அதே போல சங்கிருஷ்ய சாஸ்திரம், சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான வியூஸ் எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வச்சு பிரதாதனேன முனினா மதுசூதனேன சங்கிருஷ்ய சாஸ்திரம் ரச்சிதா அதியத்னாது. ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன் சார். ரச்சிதா அதியத்னாது இருக்கு போதாய. தி பர்பஸ் ஆஃப் தி புக் என்ன தெரியுமா, நீங்கெல்லாம் சத்தியமா அறிவு அறியணும். உங்களுக்கு எல்லாம் சாஸ்திரத்தில் ரொம்ப கடினமான அம்சங்கள்லாம் சுலபமா புரியணும். போதாய. அது அடுத்தது என்ன, வாதி விஜயாய. ஒருத்தர் ஒரு மாதிரி சொன்னா அது இல்லை இப்படி சொல்லிருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லணும். போதாய வாதி விஜயாய. அதனால அந்த புத்தகமே பார்த்து படிச்சுக்கலாமே. சத்வரானா டக்குனு சீக்கிரமா வரணும் சார். இந்த 3-4 வருஷம் அத்வைத கிளாஸ் முடிச்சு வந்ததுமே நமக்கு ஞானம் வரணும். எப்படி கன்சாலிடேட்டட் நாலேஜ். இனிமேல வேற ஒன்றும் அப்படி இருக்கக்கூடாது, நிச்சயமான ஒரு ஞானம் வரணும். எந்த கேள்வி கேட்டாலும் இந்தாங்க எடுத்துங்க ஆன்சர் அப்படின்னு சொல்லணும். ரெடிமேட் ஆன்சர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வரணும். போதாயவாதி விஜயாஜ தத்வரானா அத்வைத சித்தி அத்வைதாத்ம நிச்சய அஸ்து முதே புதானாம். புதானாம் அறிந்தவர்களுக்கு சந்தோஷம் பொறுப்பு கொடுப்பதாக இருக்கட்டும். இந்த முதல்ல மங்கள ஸ்லோகத்தில் கடைசி இவர் சொல்றார், சித்தினாம் நைஷ்கர்மிய இஷ்டகானாம். சித்திகள்னு சில கிரந்தங்கள், ஸ்வராஜ்ய சித்தி, இஷ்ட சித்தி, நைஷ்கர்மிய சித்தி இப்படி எல்லாம் இருக்கு. சதுர்த்தி அதுனா சமஜாயத. 4வது குழந்தை பிறந்திருக்கு சார். ஒரு குழந்தையே போரும் கவர்மெண்ட் சொல்ற காலத்துல 4வது குழந்தைன்னு கேட்கக்கூடாது. இதுதான் நிஜமான குழந்தை. ஏன்னா அத்வைத சித்தி சதுர்த்தி சமஜாயத அப்படிப்பட்டதான அத்வைத சித்தி இன்னைக்கு பிறந்திருக்கு நமக்கெல்லாம். நான் முதல் நாளுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு என் மனசுல ஒரு கவலை, வருவாளான்னு. இப்ப இன்னொரு கவலை வந்துருக்கு. ஏன்னா கவலை தானே மனசுடைய ஹால் போருமான. கவலைப்படாதீங்க, இதே மாதிரி ஹால் மேலேயும் இருக்கு. மேல இருக்கிற ஹாலும் கீழே இருக்கிற ஹாலும் ரெண்டும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஒன்னும் கவலையப்பட வேண்டாம். நமக்கு எல்லாம் ஈஸ்வரானுகிரகம் இருக்கு. நாம இந்த ஜென்மால நிச்சயமா அந்த நிலையை அடைவோம்னு பகவான் தீர்மானம் பண்ணிட்டார். அதனால நீங்க ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் மறக்காம ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு இங்க வந்து அந்த பகவானுக்கு நாம் தோண்டு புரிவோம். அதனால சகலக்ஷேமங்களை அடைவோம்னு சொல்லிக்கொண்டு இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் சகாயம் பண்ணின உங்களுக்கு எல்லோருக்கும் பகவான் கிடைக்கணும் காத்து